ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க? கடைசி வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, மாமனார் வந்து யார்கிட்டயும் என் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கா. யார்கிட்ட பேசுறாருன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி உள்ள வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே மகன் வந்திருக்காங்க. "என்னப்பா நான் வருவேன்னு நீங்க நினைச்சு பார்க்கலையாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நீ எனக்கு ஃபோனே பண்ணலடா. நீ பாட்டுன்னு நீ திடீர்னு வந்துட்ட" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னாமோ நீ பாட்டு நான் வருவேன்னு நீ நினைச்சு கூட பார்க்கல தானே? இப்போ உனக்கு சந்தோஷமா? ஹேப்பியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவனே வந்து எங்க அம்மாவும் இருக்கிற வரையும் உனக்கு என்ன பிரச்சனை? எங்க அம்மா உன்ன தாங்கு தாங்கு தாங்குறாங்க அப்படின்ற உடனே அம்மா ஆசையா வந்து ஒய்ஃப் பக்கத்துல போறாங்க. போனோனே மாமனார் வந்துட்டு, "என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. இன்னும் 2 நாள் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. நான் ஜோசியர்கிட்ட கேட்டு நல்ல ஒரு முடிவா பார்த்த பிறகு தான் நீங்க பக்கத்திலேயே நீங்க வரணும்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே "ஏங்க பையன் ரொம்ப ஆசையா வந்திருக்கான். அவங்க பொண்டாட்டிகிட்ட பேசக்கூட விட மாட்டீங்களா?" அப்படின்னோனே, "இல்லடி நம்ம குடும்ப வாரிசு வந்து விருத்தியாகாம போயிரும். நம்ம குடும்ப வாரிசுக்கு தாண்டி எனக்கு முக்கியம். இன்னும் 2 நாள் தானே. இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க. இன்னும் 2 நாள் தானே." அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. சொன்ன உடனே மருமக வந்து உள்ள போயிடுறாங்க. உடனே வந்துட்டு, "என்ன அது இவளே ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாளோ?" அப்படிங்கிற மாதிரி மாமனார் வந்து நெனைக்கிறான். அம்மா வந்து பையன்கிட்ட, "டேய் இன்னும் 2 நாள் தானே, அப்பாவ எதுவும் தப்பா நெனச்சுக்காத" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, அப்பாவ நான் எப்படி தப்பா எடுத்துக்க முடியும்? அப்பா தாம்மா எல்லாமே. எனக்காக அப்பா தானே யோசிக்கிறாரு. பரவாயில்லம்மா இருக்கட்டும். இன்னும் 2 நாள் தானே, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பிறகு பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நைட்ல வந்து மாமனார்காரனுக்கு தூக்கமே வரல. என்னது இது இவன் வந்து திடீர்னு வந்துட்டான். நாம நெனச்சதெல்லாம் எதுவுமே நடக்காம போயிருமோ? ஒருவேளை என்ன பத்தி எல்லாமே சொல்லிருவாளோ? மகன் நம்மள தப்பா நெனச்சுருவானோ? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மருமக வர சவுண்ட் வந்து கேட்டு கிச்சனுக்கு வராங்க. வந்து பார்த்தா தண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க. "என்னடி நீ? என்ன பத்தின உண்மை எல்லாமே என் பையன்கிட்ட சொல்லிருவியா நீ? என்ன பத்தின உண்மை எதுவுமே நீ அவனுக்கு வந்து சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. "சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல? உன் மாமியாவையும் விடமாட்டேன், உன் புருஷனையும் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. "இங்க அம்மு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னா, "இல்லங்க தண்ணி குடிக்க வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பா?" அப்படின்றாங்க. "இல்லப்பா மருமக வந்து தனியா தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. சரி பயந்துட்டு இருக்க போறாளேன்னு தான் கூட வந்து பார்த்தேன். நீ தண்ணி குடிக்கிறியாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா என் பையன் வந்திருக்கான். அவனுக்கு ஒரு சொம்பு தண்ணி குடு" அப்படின்னு சொல்லிட்டு, "குட் நைட்மா" அப்படின்னு சொல்லிட்டு மருமகள் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆயிடுதுங்க. வந்தோனே எல்லாருமே ரெடி ஆயிட்டுருக்காங்க. மாமனாரும், மருமகளும் வந்து நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல பட்டு புடவ அது இதெல்லாம் நல்லா கட்டிக்கிட்டு நல்லாவே இருக்காங்க. இவன் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து பீடி குடிச்சிட்டுருக்கான். உடனே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வராங்க. வந்துட்ட உடனே, "என்னங்க நீங்க ரெடி ஆகலையாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எங்கடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க. நீ தான் பரிகாரம் செய்யணும்னு சொன்னீங்கல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "சரி நானும் மருமக எல்லாமே போறோங்க. நீங்க இங்கேயே இருங்க. கொஞ்சம் லேட்டா வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டி மருமக வந்து 1 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. நீயும் மகனும் போயிட்டு அங்க போய் எல்லாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சு முடிச்சுருங்க. நான் வந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுபோல மருமக அங்க போனேன்னா என்னாச்சு? ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கலாம் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க அதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீயும் மகனும் போயிட்டு இது பண்ணுங்க. நான் வந்து மருமகள கூட்டிட்டு வந்துர்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லி முடிச்சுடுறாங்க. "என்னமோ பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "எங்க என் பையன் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லங்க அவன் முன்னாடியே கிளம்பிட்டான். முன்னாடியே அங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்கான். நான் கிளம்புறேங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அ "நான் கிளம்புறேன் பத்திரமா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே வந்துட்டு, "என்னடி? நீ என்ன பத்தின எல்லா உண்மையும் அவங்ககிட்ட சொல்லிருவியா? சரி வா, பூஜை முடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இரவு நடந்தே ஆகணும். என் மகனுக்கு வாழ்றதுக்கு முன்னாடி வந்து நீ என் கூட வாழ்ந்தே ஆகணும்னு" சொல்லிட்டு ரொம்பவே அ அடம் பிடிச்சு அவ வந்து முந்தானையெல்லாம் பிடிச்சு இழுக்குறாங்க. உடனே வீட்ல இருந்து அவங்க பையன் வர முந்தானையெல்லாம் பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும்போது, வெளியிலேருந்து ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆக பார்த்தா, தன்னுடைய மாமியார் வந்து நிக்கிறாங்க. "என்னங்க இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லப்பா என்னது மருமக துணியில ஏதோ இருந்த மாரி இருந்தது. அதனால தான் இந்த மாரி பண்ணிட்டு இருந்தேன். சரி வா நம்ம கிளம்பலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, அவன் மூஞ்சில வந்து வாடலங்க. நெறைய வந்து ஒரு பயமும், ஒரு கலக்கமும் இருந்த மாரி தான் இருந்துச்சு. உடனே வந்துட்டு, "இல்ல என்னங்க நீங்க நடக்குதுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க பெட்ரூம் கதவு ஒண்ணு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி பார்த்தா, அவங்க பையன் வராரு. அப்பா" அப்படின்றாங்க. "இல்லடா நீ இங்க தான்டா இருந்தியா? இந்தா உன் அம்மா உன்ன தேடிட்டே இருந்தா. இந்தாடி பையன் வந்துட்டான். போய் கூட்டிட்டு போ" அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுடுறான். உடனே வந்துட்டு, "அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மேல நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். நீங்க ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணீங்க? அவ உன் மருமகப்பா. இந்த குடும்பத்து வாரிசுப்பா அவ. அவ குடும்பத்தில இந்த மாரி இது பண்ணுமா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்துட்டு, "இல்ல நான் எங்க வேணும் நான் போயிறேன். என்ன எதுவுமே பண்ணாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்படிலாம் உன்ன விட முடியாது. நீ வந்து நம்மளுக்கு இத்தன வருஷம் குழந்தை இல்லன்னொன்னே, அ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா வந்து ஒரு மகன தத்தெடுத்துட்ட பிறகு நம்மளுக்கு எல்லாருடைய இதுவும் கஷ்டமும் தீர்ந்துருச்சு தான் நெனச்சேன் நானு. ஆனா நீங்க இவ்வளோ ஒரு கொலவெறியா இருப்பீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. என்னப்பா என்ன நெனச்சிருக்கீங்க நீங்க? என்ன எனக்கு ஏதோ குறை நெனச்சிட்டீங்களா? குறையே உங்களுக்கு தாங்க. நான் ஆசைப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காக தான் எங்க அப்பா சொத்தெல்லாம் எழுதி எனக்கு கல்யாணம் பண்ணி உங்ககிட்ட குடுத்தாங்க. ஆனா நீங்க நல்ல மனுஷங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இது பண்ணேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா இதுக்காக
வந்து நான் உங்களலாம் சும்மாவே விட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏப்பா, நீங்க அம்மா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, நாங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாத்தையுமே பொய்யாயிடுச்சேப்பா. நேத்து தான்ப்பா என் ஒய்ஃப் சொன்னா." அப்படின்ற மாரி இதில காட்டுறாங்க. உடனே வந்துட்டு, "ஏன் ஏன் நீ அழுதுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, இப்பவும் எங்க அப்பா பத்தி தான் நீ குறை சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லங்க, அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு வீடியோ ஒண்ணு புடிச்சு வச்சிருப்பா. அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. மகன வந்து தத்தெடுத்துக்கிட்டது, எதனால இவன் ஆசைப்படுறான் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே வந்து வீடியோ புடிச்சு காட்டுறாங்க. அந்த வீடியோ எடுத்துட்டு போய் அம்மாகிட்டயும் காட்டுறாங்க. இந்த மாரி "அப்பா சரியில்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. "இல்ல, இல்ல. நீ பொய் சொல்றடா" அப்படின்னு சொல்ட்டோன்னே, அவளுக்கும் அந்த வீடியோவ காட்டுறாங்க. அவளும் ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "ஏன் இந்த மாரிலாம் பண்ணீங்க? அந்த மாரி நீங்க இருக்கிறதுனால தானே இப்படி. அவ நம்ம மருமகங்க. அவ நம்மள தேடி வந்தவங்க." அப்படின்ற மாதிரி ரொம்பவே ரொம்ப ஆக்ரோஷமா இந்த மாரி வந்து எந்த வீட்டு மருமக மேலயும் யாருமே கை வைக்கக்கூடாது. நீங்கலாம் வந்து இந்த ஆணுறுப்பு இருக்கிறதுனால தானே இப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய பேண்ட் ஜிப்பெல்லாம் கழட்டி அவனுடைய உறுப்பியே அறுத்து விசாட்டிர்றாங்க. விசாட்டினோன அவ மருமகளுக்கு அவ்ளோ சந்தோஷம். அளவுக்கு அதிகமான அன்பு வைக்கிறதும் தப்பு தான். யாரையும் எல்லாரையுமே நம்புறதும் தப்பு தான். அதுக்காக அன்பே வைக்க வேணாம்னு நான் சொல்லல. எந்த ஒரு அன்பா இருந்தாலுமே கொஞ்சம் லிமிட்டா இருக்கிறது நல்லது. இந்த இந்த கதையில இந்த அம்மாவுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ரொம்ப ஆரம்பத்தில ரொம்ப வெகுளித்தனமா இருந்தாலும், கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு ஆம்பளைக்கு இந்த மாரி தண்டனை தான் குடுக்க முடியும். இந்த மாரி தண்டனை குடுத்தா தான் பெண்களுக்கு வந்து பாதுகாப்புங்கிறது ரொம்ப உறுதி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஃபார் நெக்ஸ்ட்